ஏய் டைம் ஆயிடுச்சுடி, ஏந்திரடி. ஏய் இரும்பு மாடு மாதிரி தூங்கிட்டு இருக்க, ஏந்திரடி எழுந்திரடி. ஏய் இந்த பார், 5 நிமிஷத்துக்குள்ள எந்திரிக்கல அவ்வளோதான், உன்னோட டர்ன் தான், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். ஏந்திரிக்க போறியா? ஏந்திக்கிறேன், நீ போடி. எழுந்திரு. ஏய் ச்சே. வேலையை மட்டும் முடிக்காம இரு, உனக்கு இருக்குது. ஷோ, நான் எத்தனை நாள் தான் அப்படி மாரடிக்கணுமோ. என்ன நாத்தம் இது வரையா? எப்போ அதுக்குள்ள விடியோ காலம் பிறக்குமோ? ஹலோ, சொல்லுடா, எப்படி இருக்க? ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ற. சரி சொல்லுடா, என்ன விஷயம்? அப்படியா? நீ வேற, நாங்கள் 2 பேர் தான் இப்போ வீட்டில் இருக்கோம், மற்றவங்கெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. நிஜமா இதை சொல்றியா? ஏய் ஒரு நிமிஷம் இரு. ஏய், ரூம் ரெண்ட் ஷேர் பண்ண ஒருத்த மாட்டிருக்கான். யாரு? என் கூட காலேஜில் படிச்ச வேண்டி. ஏய், பையனை போய் தங்க வைக்கிற அறிவில்ல? நல்ல பையன்டி, எனக்கு அவனை நல்லா தெரியும், ஒரு ப்ராப்ளம் வராது. ஏதோ பண்ண. நம்ம தனியா தானே இருக்க போறோம், அவனுக்கு கீழே இருக்க ரூம் கொடுத்துருவோம். போய் தொலை. இரு. ஹலோ. ஹே, என் ரூம்மேட்டும் ஓகே சொல்லிட்டா, நீ வா பார்த்துக்கலாம். ஓகே பை. ஆமா, என்னைக்கு வரானா? நாளைக்கே வரானா.
பேசாது பார்க்காமல் போகாது தேடி நான் பார்க்க மறுக்காதடி. ராஜின்னு ராஜியா? அப்படி யாரும் இங்க இல்லையே, எனக்கு தெரியலையே. சாரி, இது 12/13 நினச்சி வந்துட்டேன். சாரி. 12/13 இது 3328. 3328 ஆமா, வெளியே நம்பர்லாம் பார்க்க மாட்டீங்களா? பார்த்தேன், நான் அப்படி பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அது பழைய நம்பர், இப்போ மாத்திட்டாங்க. ஓ, ஒருவேளை மேல் வீட்டில் யாராவது ராஜின்னு? ஆமாமா இருக்காங்க. அப்போ நான் தான் மாற்றி வந்துட்டேன். அவங்க என்னோட ஃப்ரெண்டு, என் கூட காலேஜ்லாம் படித்தாங்க. எது அந்த 85 வயசு கேள்வியா? 85 வயசு பாட்டியா? அவங்க உங்க கூட படிச்சாங்களா? அப்போ உங்களுக்கு என்ன வயசு? நான் யூத்துங்க. ஏய் லூசு, வந்தோடனே ஆரம்பிச்சிட்டியா? இவ தான் என் ரூம்மேட் அஞ்சனா. உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீ இப்படி தாண்டா அவ ஏதாவது பண்ணிட்டே இருப்பா, ஜாக்கிரதையா இரு. ஹாய். ஹாய். சரி சரி வா உள்ள. அப்புறம் உன் ஒர்க்ல எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போகுது. உங்களுக்கு எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்குடா. நைஸ். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமா. உனக்கு கீழே ரூம் ரெடி பண்ணிருக்கேன், அதை எடுத்துக்கோ. ஓகே. வேற எந்த பசங்களையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வராத, ஓகே? பொண்ணுங்களையும் தான். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அமௌண்ட் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் ஷேர் பண்ணா பத்தாது, வீட்ல இருக்க எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். சமைக்கிறது, துவைக்கிறது, வீட்டை கூட்டுறது, முக்கியமா பாத்ரூம் கழுவுறதுல இருந்து எல்லாமே நீ தான் பண்ணணும். அதுக்கு என்ன, நான் பாத்துக்கிறேன். இப்ப நீ ரூமுக்கு போலாம். நீ ரூமுக்கு போடா. போறேன். ஏன்டி இப்படி பண்ண? விட்ரி, இவனை நான் டீல் பண்ணிக்கிறேன். ஏதோ பண்ணு. என்ன பண்ணலாம் இவனை வச்சு? பசமா வந்து ஒரு ஆடு மாட்டிக்கிச்சு. பொண்ணுங்க இருந்துட்டு ஒட்டட கூட அடிக்க மாட்டேங்கிறாங்க. டஸ்ட் அலர்ஜி வேற, துணியை வேற முடிக்கணுமா? என்னது? ஓ சி. எங்க அம்மா கூட இவ்வளவு வேலை வச்சிருக்க மாட்டேன். ஹலோ, சொல்லுங்க. ஏங்க, கரண்ட் பில் மட்டும் இன்னும் கட்டல, நீங்க கட்டிறீங்களா? கட்டிடலாம். பை. கரண்ட் பில் தானே. ஹலோ. ஏங்க, ஒரே ஒரு பில் மட்டும் கட்டாம விட்டுட்டோம். என்ன பில்லுங்க? வைஃபை பில்லுங்க. ஏங்க, என்கிட்ட பாஸ்வேர்டே இல்லைங்க. பரவாயில்லைங்க, நீங்க கட்டுங்க, நாங்க பாஸ்வேர்ட் தந்துடுறோம். ஓகே பை. ஹலோ ஹலோ ஹலோ. பாஸ்வேர்ட். ஹலோ. ஏங்க, கேஸ் முடிஞ்சிச்சு, கேஸ் பில் கட்டிடுறீங்களா? ஏங்க, நான் 3 வேளையும் வெளியில தாங்க சாப்பிடுறேன். நாங்க வீட்ல சாப்பிடுறோமே, கட்டிருங்க. கட்டுறேன் கட்டுறேன். ஐயோ. லாலே லாலா. நிம்மதியா இருந்தேன், உடனே கால் பண்ணிட்டேன். ஹலோ. ஏங்க, எங்களுக்கு இந்த ஓடிடி நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிச்சு, ரீசார்ஜ் பண்றீங்களா? ஏங்க, நான் படமே பாக்குறது இல்லைங்க. நாங்க பாப்போமே. பாக்குறீங்களா? நான் பண்றேன். பண்ணிடுங்க. பண்றேன், பண்ணி தொலைக்கிறேன். ஹே ராஜி. ஏய், என்னடி சிரிச்சிட்டே இருக்க? சும்மாதான். ஆமா, நீ 2 நாளா எங்க போயிருந்த? அதுவா, பாய் ஃப்ரெண்ட் கூட ட்ரிப் போயிருந்தேன். அடிப்பாவி, எங்கடி போனீங்க? அதுவா, மூணார்.
எதுக்குடி? துணி துவைக்க. என்னடி கேள்வி இது? ஓவர் வெயிலா இருக்குல்ல, அதான் அங்க போய் சூட்டை தணிக்கலான்னு போறேன். எப்படி சூடு தணிச்சிங்க? அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ? ப்ளீஸ் டி சொல்றீ. இங்க இருந்து கிளம்பி போனோமா, அங்க போய் ரூம் எடுத்தோமா, அப்போ ஒரே வீட்டுல தூங்க வேண்டியது வந்துச்சா, தூக்கத்துல கை கால பட அந்த நேரத்துல இல்ல உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் ஒரு பொழப்பு. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். எங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தி வரா. எங்களோடனா? எனக்கும் வாசுக்கும் ஃப்ரெண்டு. சரி வரட்டும். இப்போ என்ன? உனக்கு ஒன்று தெரியுமா, அவளுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் இங்கே இருக்கான்னு சொன்னோடனே உடனே கிளம்பி வரணிட்டா. எனக்கு தெரிஞ்சு அவள் உஷார் பண்ணதான் வரான்னு தோணுது. அவ பேர் என்ன? ஷில்பா. ஷில்பாவா? பேரே சரியில்லையே. இது என்ன கதையா? பாப்போம். இவ உனக்கே தெரியும், நம்ம காலேஜ் லூஸு. இவ யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? இவதான் அஞ்சனா. ஹாய். ஹாய். நீங்க தான் ஷில்பாவா? ஆமா, நான் தான் ஷில்பா. ஆமா, உன்னை ஒரு பொண்ணு ரொம்ப நாளா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னியே, அது இந்த பொண்ணு தானா? நீ கூட அசிங்க அசிங்கமா திட்டினியே, பார்த்தா அப்படி தெரியலையேடா. ரொம்ப அப்பாவியா இருக்கா. அது சும்மா விளையாட்டா அப்படியே சொல்லிட்டேன், நீ இதை சீரியஸா எடுத்துக்கிட்ட. ஆமா, அவரு எப்பவுமே அப்படிதான், ஏதாவது லூஸ் மாதிரி பேசிட்டு இருப்பாரு. ஆமா, நீங்க எத்தனை நாள் இங்க தங்க போறீங்க? தெரியல, ஒர்க் முடிகிற வரைக்கும் இங்க தான் இருப்பேன். இல்ல, இங்க ரூம்ஸ் அவ்வளவா இல்லையே, அதான் கேட்டேன். என்னங்க இவ்ளோ பெரிய வீடா இருக்கு, ரூம் கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க? இல்ல, ஆளாளுக்கு ஒரு ரூம்ல இருக்குமா, அதான் கம்மியா இருக்கேன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இவனோட ரூம்ல ஒரு ஓரமா இருந்துப்பேன். ஏது ஓரமா படுத்துப்பீங்களா? யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? யார் பார்க்க போறா? அது வந்து ஓனர் அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சிட்டு இருப்பாரு, பார்த்தா என்னன்னு நினைப்பாரு. அந்த பக்கம் இந்த பக்கம் தானே போக போறாரு, ரூம்குள்ளேயே வந்து பார்க்க போறாரு? இல்ல இல்ல, அப்புறம் என்ன? கூல். டேய், ரூம் எங்கடா இருக்கு? நேரா போய் ரைட். ஒரு நிமிஷம், நீங்க அங்க தங்க வேணாம், மேல இன்னொரு ரூம் இருக்கு, நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். எதுக்கு இவ்வளோ நல்லவளா இருக்கா? ஓகே சரி, ஓகே. சரிடா, நான் போய் ஃப்ரெஷ் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வா. நான் வந்துடுறேன். இவன் ஒரு மாதிரி நடந்துக்கிறா. இனி இவ்வளவு வர சமாளிக்கணுமா?